வணக்கம் நேயர்களே. எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட நடிகர்கள் தொடங்கி இன்றைய நடிகர் சிம்பு வரை தமிழ் சினிமாவில் 5 தலைமுறை நடிகர்களுக்கு தனது பாடலின் மூலம் கிட் கொடுத்தவர்தான் கவிஞர் வாலி. இந்தி ரீமேக் டியூனுக்கு பாடல் எழுத திணறிய போது ஜெயலலிதா அவருக்கு வரிகள் வர காரணமாக இருந்துள்ளார்களாம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் தனது வாழ்நாளின் இறுதி வரை வாலிப கவிஞர் என்று போற்றப்பட்டவர்தான் கவிஞர் வாலி. கண்ணதாசருக்கு போட்டியாக தமிழ் சினிமாவில் பாடல் எழுத வந்த இவர் பின்னாளில் கண்ணதாசர் தனது வாரிசு என்று அறிவிக்கும் அளவுக்கு தனது பாடல்கள் மூலம் உச்சம் தொட்டவர்தான் கவிஞர் வாலி. எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுக்கும் கே. பாலச்சந்தர் முதல் சங்கர் வரை முன்னணி இயக்குநர்களுக்கும் பாடல்கள் எழுதிய பெருமை கொண்டவர்தான் கவிஞர் வாலி. அதேபோல் படம் இயக்குவதில் உச்சம் தொட்டவர்தான் இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர். இவரது இயக்கத்தில் கடந்த 1966ஆம் ஆண்டு வெளியான படம்தான் மேஜர் சந்திரகாந்த். மேஜர் சுந்தரராஜன், நாகேஷ், முத்துராமன், ஏவிஎம் ராஜன், ஜெயலலிதா உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த படத்திற்கு வி. குமார் இசையமைத்திருப்பார். படத்திற்கு ஒரு பாடலை தவிர மற்ற அனைத்து பாடல்களையும் கவிஞர் வாலி எழுதியிருப்பார். இந்த படத்திற்கான ஒரு பாடலை கம்போசிங் செய்யும் போது இசையமைப்பாளருக்கு கிட்டார் டான்கோ என்ற இசைத்தட்டுவை பிளே செய்து காட்டிய ஏவிஎம் குமரன் இதே போன்ற ஒரு பாடல் வேண்டும் என்று கூறியுள்ளார். அதன் பிறகு அந்த இசையை தமிழுக்கு ஏற்றவாறு சிறிது மாற்றம் செய்து வி. குமார் இசையமைக்க டியூனை கேட்ட வாலி இதற்கு எப்படி வார்த்தைகள் போடுவது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு சில நிமிடங்கள் அமைதியாக இருந்துள்ளாராம் வாலி. அதன் பிறகு எனக்கு இது சரியாக வரவில்லை, கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் தேவைப்படுகிறது, வெளியில் அப்படியே போய்விட்டு வருவோமோ என்று கேட்க ஏவிஎம் குமரன் ஷூட்டிங் பார்க்க வாலியை அழைத்து சென்றுள்ளாராம். மேஜர் சந்திரகாந்த் படப்பிடிப்பில் ஜெயலலிதா நடிக்கும் காட்சியை படமாக்கப்பட்டிருந்ததாம். அப்போது திடீரென எனக்கு ஐடியா வந்துவிட்டது, வாங்க கம்போசிங் போகலாம் என்று சொல்லி ஏவிஎம் குமரை அழைத்து கொண்டு கம்போசிங் ரூமுக்கு வந்துள்ளாராம் வாலி. உடனடியாக இந்த வார்த்தைகள் டியூனுக்கு பொருந்துகிறார் என்று பாருங்கள் என்று கூறி, நேற்று நீ சின்ன பப்பா, இன்று நீ அப்பப்பா என்று கூறி உள்ளாராம். இதை கேட்ட இசையமைப்பாளருக்கு சரியாக இருக்கிறது என்று சொல்ல பாடலும் ஓகே ஆகிவிட்டதாம். இதை பார்த்து வியந்த ஏவிஎம் குமரன் எங்கிருந்து இந்த வார்த்தையை பிடித்தீர்கள் என்று கேட்க, படப்பிடிப்பில் நடித்துக் கொண்டிருந்த ஜெயலலிதா 18 வயதில் பள்ளியில் யூனிஃபார்ம் அணிந்து கொண்டு சென்றதை பார்த்தேன். அப்போது யூனிஃபார்மில் பார்த்த அந்த ஜெயலலிதா இப்படி நடித்துக் கொண்டு இருக்கிறார் என்றும் என்னால் நம்ப முடியவில்லை, அதுதான் இந்த பாடல் என்று கூறியுள்ளாராம். இந்த பாடலை வெளியாகி பெரிய வெற்றி பெற்றிருந்த நிலையில் இன்றும் இந்த பாடல் பல படங்களில் ஹீரோ ஹீரோயினை பார்த்து பாடும் பாடலாக வளம் வந்து வருகின்றன. ஸோ நேரில் இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.